ராம் சரண் அண்ட் பவன் கல்யாண் இவங்க 2 பேருடைய நடிப்புலையும் அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ்க்கு காத்திருக்கு. ஃபர்ஸ்ட் ராம் சரண் எடுத்துட்டோம்னா லாஸ்ட் வருஷம் ராம் சரணுடைய நடிப்பில் கேம் சேஞ்சர் அப்படின்ற படம் வந்துச்சு சங்கருடைய இயக்கத்தில். அந்த படத்தின் மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தாங்க. ஆனால் ரசிகர்கள் மத்தியில் இந்த திரைப்படம் ஒரு கலவையான விமர்சனம் அப்படின்னே சொல்லலாம். போட்ட காசு எடுக்க முடியலப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய நஷ்டமாகவே இந்த படத்தை பார்த்தாங்க. இப்படி இருக்கும்போது அடுத்ததாக பவன் கல்யாண் அப்படின்னு வந்துட்டோம்னா அவர் இந்த உஸ்தாத் பகத்சிங் அப்படின்ற படத்தில் நடிச்சுட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக பயங்கரமாக போராடிட்டு இருந்தார். இப்போ என்ன பிரச்சனைனா கரெக்டாக ராம் சரணுடைய நடிப்பில் இந்த பேடி அப்படின்ற திரைப்படம் அந்த படத்தின் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஜிகிடி ஜிகிடின்ற பாட்டெலாம் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் செம வைரல். ஜான்வி கபூர் இதில் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போது அந்த டேட்டில் பவன் கல்யாணுடைய படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி பவன் கல்யாண் ஆசைப்படுறாரு போல். இதன் காரணமாக அந்த பேடி திரைப்படத்துடைய ரிலீஸ் டேட்டை அப்படியே தள்ளி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 26/3/2026 இந்த பேடி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் உஸ்தாத் பகத்சிங் படம் ரிலீஸ் ஆகிறதுனால தன்னுடைய சித்தப்பா படம் ரிலீஸ் ஆகிறதுனால இப்போ தனக்கு வேறு ஆப்ஷனே இல்லாமல் படத்தை தள்ளி வச்சிரும் அப்படின்னு பிளான் பண்ணி அதாவது 4வது மாதம் 30ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டாங்களாம். இது முழுக்க தன்னுடைய சித்தப்பாக்காக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுல சந்தேகமே இல்லாமல் வெளியே தெரியுது. டாடா படத்துடைய இயக்குனரான கணேஷ் கே பாபுடைய இயக்கத்தில் கராத்தே பாபு அப்படின்ற படம் ரவி மோகனுடைய நடிப்பில் உருவாகிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த படத்துடைய தயாரிப்பு பணிகள் நடக்குதுப்பா, எப்போதான் இந்த படத்தை முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கிடையிலேயே ரவி மோகன் நிறைய படங்களை கொடுத்தாச்சு அவருடைய நடிப்பில். இருந்தாலும் இப்போ இந்த திரைப்படத்துடைய ஷூட் விராப்பப் ஆயிருக்கு அப்படின்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாக இந்த படத்துடைய ஷூட்டை முடிச்சிட்டாங்க. என்னதான் இந்த படம் ஒரு நல்ல பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் இவ்வளோ டிலே எதுக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஈவன் இந்த படத்துடைய டீசரில் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் படத்துடைய விராப்பப்பே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த லெவலுக்கு ரொம்ப பிஸி ஆகிட்டார் போல ரவி மோகன். இதில் இருக்கக்கூடிய நிறைய நடிகர்கள் பிஸி ஆகிட்டாங்களா இல்லை தயாரிப்பு நிறுவனத்தினால டிலேயா அப்படின்ற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வரல. ஆனால் என்ன டிலே ஆனால் என்ன 2 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இந்த படத்தை நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு வெற்றிகரமான போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. இதனால் சீக்கிரமாகவே இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். காக்டெயில் 2, மைசா இந்த மாதிரியான படங்கள்லாம் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ராஷ்மிகா மந்தனா. ஆனால் ராஷ்மிகா மந்தனா யார் கூட பேரப் பண்ணி நடித்தாலும் அந்த படம் கோடிகளில் தான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் கோடிகளில் வசூலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது ரொம்ப லக்கி சாம்பா பாலிவுட்டுக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா அனிமல் படத்துக்கு அப்புறமா அனிமலே ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்ல முடியும். இது இல்லாமல் தெலுங்குலேயும் அதே மாதிரி தான் புஷ்பா 1, 2 ரெண்டுமே மாஸ் வசூல் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ எதுக்கு புஷ்பா இழுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அல்லு அர்ஜுனுடைய அடுத்த திரைப்படம் அட்லியோட அந்த படத்துடைய ஷூட்டிங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. தீபிகா படுகோன் இதில் நடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே. இப்போது ராஷ்மிகா மந்தனா இதில் ஆன்போர்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம எப்படி ராஷ்மிகா மந்தனாவை ரொம்ப பாசிட்டிவான கேரக்டரில் நல்ல கதாநாயகியாக பார்த்துட்டு இருந்தோமோ இந்த படத்தில் அப்படி கிடையாது. இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கப்பா. பட்டுன்னு ஒரு குண்டூத்தி போட்டாங்கப்பா. இதனால் எல்லாரும் ஒரு பெரிய ஷாக்கில் இருக்காங்க. ஆனால் அந்த கதாபாத்திரம் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான வகையில் வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னும் இவன் தீபிகா படுகோனுக்கும் ராஷ்மிகா மந்தனாக்கும் ஒரு சூப்பர் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைதராபாத்தில் இந்த படத்துடைய ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதனால் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க, அங்கே ஷூட்டிங்கில் கலந்துருக்காங்க, நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஸோ சீக்கிரமாகவே இந்த படத்தில் அவங்க ஆன்போர்டாக இருக்காங்க அப்படின்ற போஸ்டரே ரிலீஸ் ஆகும் பாருங்கள். கலரி, ஜூலை காற்று, வாத்தி இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் சம்யுக்தாவும் நம்ம பார்த்தோம். இது இல்லாமல் 33 டெம்பிள் ரோடு அப்படின்ற திரைப்படத்துலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க விஜய் சேதுபதியோடு சேர்ந்து. இது இல்லாமல் ஃபீமேல் லீடாகவே 2 படங்களில் பயங்கர பிஸி ஆகிட்டாங்க இப்போ சம்யுக்தா. அகண்டா 2 அப்படின்ற படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்துச்சு இல்லையா, அந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. ஈவன் அந்த ஃபஸ்ட்டு அந்த பாட்டுக்காகவே அவங்கள கூப்பிட்டாங்களான்னு தெரியல, அதுக்கப்புறமா அவங்கள அங்கங்கே மட்டுமே தான் காட்டுவாங்க. ஆனாலும் அந்த படத்தில் ஒரு ஃப்ளேவர் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு ஹீரோயின் வச்சுக்கலாமே. லாரன்ஸோட பென்ஸ் படத்தில் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களே ஃபீமேல் லீடாக நடிக்கிற ஒரு திரைப்படம் தி பிளாக் கோல்டு அப்படின்ற திரைப்படம். இந்த படத்தில் நிறைய சண்டை காட்சிகள் இருக்குது. அதனால் அது எதுக்குமே டூப்பு போடாமல் நானே நடிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி முன் வந்து நிறைய நடித்து நிறைய அடியும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் தான் என்ன தான் சின்னதாக ஆக்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டு இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் தான் பண்ணுவேன், வேறு யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லி டூப்பே இல்லாமல் சம்யுக்தா முழுக்க இதில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த நிறைய பேர் பாராட்டி சொல்லியிருக்காங்க. இதனால் சம்யுக்தாவோட மார்க்கெட் மறுபடியும் ஏறி உச்சத்தை தொடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ. டேக் கேர்.